ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூபதி மேத் அகாடமி. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனுக்கும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் மீன் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனுக்கும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்ரி டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்குமா, இல்லை எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்றத பற்றி என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் ப்ராப்ளம். இஃப் எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் அட் எ பாயிண்ட் சி தென் இட் இஸ் ஆல்சோ கண்டினியூவஸ் அட் தட் பாயிண்ட். ஓகே, எஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் வந்து சி அப்படின்ற பாயிண்ட்ல என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா டிஃப்ரென்ஷியபிளா இருக்கு. தென் இட் ஆல்சோ கண்டினியூவஸ் அட் த பாயிண்ட். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து அந்த சி அப்படின்ற பாயிண்ட்ல என்னவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா கண்டினியூஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிவன் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன்னா, எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் அட் த பாயிண்ட் சி. அப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இந்த சி அப்படின்ற பாயிண்ட்ல என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்னா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இந்த எஃப் டேஸ் ஆஃப் சி அப்படின்ற இந்த டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். இதுக்கு என்ன டெஃபினேஷன்னா, லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் சி அப்படின்ற இந்த லிமிட் என்ன ஆகும்னா எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ரைட். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஃபங்க்ஷன் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் சி அப்படின்ற பாயிண்ட்ல கண்டினியூவஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். அப்போ கண்டினியூவஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுனா என்ன ப்ரூவ் பண்ணும்னா, இந்த லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் சி இப்படின்னு வருதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த குவான்டிட்டி கன்சிடர் பண்றேன், எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி அப்படின்ற இந்த குவான்டிட்டி கன்சிடர் பண்றோம். அப்போ இந்த குவான்டிட்டியை எப்படி எழுதிக்கலாம்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சி. ஓகே, ஒரு எக்ஸ் மைனஸ் சியால் டிவைட் பண்ணுறோம், அப்புறம் அதே எக்ஸ் மைனஸ் சியால் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனுக்கு ரெண்டு சைடும் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு சி இது வந்து அப்ளை பண்ணுறோம். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி is equals to limit x approaches to c f of x minus f of c divided by x minus c into x minus c. ஓகே, ஸோ அப்போ இங்கே இருக்கிற இந்த லிமிட் இருக்கு இல்லையா, இந்த லிமிட் இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த லிமிட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டு லிமிட்டாக இப்படி பிரிச்சுக்கலாம். அதாவது லிமிட் x approaches to c f of x minus f of c divided by x minus c into limit x approaches to c x minus c அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லிமிட்டா பிரிச்சுக்கலாம். which is equals to, இப்போ இந்த லிமிட் இருக்குல்ல, எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து சிங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கிறதுனால இந்த லிமிட்டோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா எஃப் டேஸ் ஆஃப் சிக்கு ஈக்குவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், அப்புறம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், எஃப் டேஸ் ஆஃப் சிக்கு ஈக்குவலா இருக்கும். இங்க எக்ஸ் அப்ரோச்சஸ் டு என்ன அப்படின்னா சி தான். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் இருக்க பிளேஸ்ல சி போட்டோம்னா சி மைனஸ் சி என்னன்னு கிடைக்கும்னா 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதான் வந்திருக்கு, லிமிட் x approaches to c f of x minus f of c is equals to 0 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். which implies limit x approaches to c f of x minus limit x approaches to c f of c equals to 0 அப்படின்னு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் இது அப்படியே இருக்கும். which is equals to இந்த குவான்டிட்டியில் எங்கேயாவது எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு பதிலாக சி அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் இதில் எக்ஸே இல்லை. ஸோ அதனால இதோட லிமிட்டிங் வேல்யூ என்னதான் அப்படின்னா
எஃப் ஆஃப் சி தான். இந்த சைடு நெகட்டிவ்ல இருக்கும், அந்த சைடு வரும்போது பாசிட்டிவ்ல வந்துடுது. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் சி அப்படின்னு கிடைச்சிருச்சு. தேர்ஃபோர் என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், எஃப் இஸ் கண்டினியூவஸ், எஃப் இஸ் கண்டினியூவஸ் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு சி. அப்போ எஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் சி அப்படின்ற பாயிண்ட்ல கண்டினியூவஸ். அப்படியே இந்த தியரத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஜென்ரலைஸ் பண்ணலாம். இதை எப்படி ஜென்ரலைஸ் பண்றது அப்படின்னா, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா, இப்போ எஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் சி அப்படின்ற பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிளா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் எதை இம்ப்ளை பண்ணுதுன்னா எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து சி அப்படின்ற பாயிண்ட்ல என்னவா இருக்கும்னா கண்டினியூவஸா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எஃப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் எந்த டொமைன்ல டிஃபைன் ஆயிருக்கோ அந்த டொமைன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் டிஃபரன்ஷியபிளா இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனையே நம்ம என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ எஃப் அப்படின்றது ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா அந்த எஃப் வந்து கண்டிப்பா என்ன ஃபங்க்ஷனா இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கும். ஓகே, இஃப் எஃப் இஸ் அ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் தென் இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த தியரத்தை நம்ம ஜென்ரலைஸ் பண்றது. ரைட், அப்போ ஸ்டேட்மெண்ட் என்னன்னா எவ்வரி differentiable function, every differentiable function is a continuous function, is a continuous function. எந்த ஒரு differentiable functionும் என்னவா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டினியூஸா தான் இருக்கும். ஆனா இதோட கான்வர்ஸ் வந்து not true, but the converse of the above statement converse of the above statement is not true. Okay, that means என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து என்னவா இருக்கணும்னு அவசியம் இல்லை, டிஃப்ரென்ஷியபிளா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபங்க்ஷன் தான். என்ன ஃபங்க்ஷன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஆனா இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்னா டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் கிடையாது. ரைட், ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஆனா என்ன கிடையாதுன்னா டிஃபரன்ஷியபிள் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ எந்த ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனா டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்லாம் என்னவா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து போயிடலாம். இந்த எக்ஸசைஸ் 5.2 வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எக்ஸசைஸ் 5.2ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். எக்ஸசைஸ் 5.2ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், differentiate the functions with respect to x. With respect to x. First problem, sin of x square plus 5. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ரைட், ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். லெட் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5. ஓகே, இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ், இதுக்கு என்ன மீனிங்னா the derivative of y with respect to x which is equals to, இப்போ இங்க sin function இருக்கு, sin ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு cos ஃபங்க்ஷன் கிடைக்கும். அப்போ சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos, இங்க உள்ள என்ன இருக்குதோ அதை அப்படியே ரைட் பண்ணிட வேண்டியதான், cos of x square plus 5.
நெக்ஸ்ட் இங்க உள்ள இருக்கிற இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 இருக்கு இல்லையா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x, 5ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0. அவ்வளவுதான். ஓகே, ஸோ dy by dx ஈக்குவல்ஸ் டு ஃபர்ஸ்ட் இந்த சைன் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ், சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் எக்ஸ், இது ஃபுல்லா எக்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணிக்கணும். ஸோ அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5, அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, 5 டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 0. ஓகே, ஸோ அப்போ இங்க என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ், சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் என்னன்னா காஸ் எக்ஸ், இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என், எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணா n into x power n minus 1. அதான் இங்க x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. அப்புறம் d by dx of a constant which is equals to 0. 5ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இந்த கான்செப்ட் எல்லாம் இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்க வந்து நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேஷனுக்கு செயின் ரூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சைன் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணோம், அப்புறமா அது உள்ள இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்ப இந்த ரூலுக்கு பேர் வந்து செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் y ஈக்குவல்ஸ் டு காஸ் ஆஃப் சைன் எக்ஸ். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு காஸ் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆன்சர் அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆல்ரெடி காஸ் எக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபர்ஸ்ட் காஸ் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ், அப்போ மைனஸ் சைன் ஆஃப் சைன் எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அது உள்ள இருக்கிற இந்த சைன் எக்ஸ் இருக்குல்ல, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா காஸ் எக்ஸ். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் சைன் ஆஃப் சைன் எக்ஸ் இன்டு காஸ் எக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம். y is equals to sin ax plus b. ஓகே, இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ dy by dx is equals to sin ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா cos ஃபங்க்ஷன் கிடைக்கும். அப்போ cos ax plus b, அப்புறம் உள்ள இருக்கிற இந்த ax plus b-யை டிஃபரன்ஷியேட் பண்ணும். இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன், இந்த a வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, இந்த b-யை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இதை வந்து a இன்ட்டு காஸ் ஆஃப் ax பிளஸ் b அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து dy பை dx. ரைட், ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த சைன் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் ஃபங்க்ஷன், அப்புறம் ax பிளஸ் b-யை டிஃபரன்ஷியேட் பண்ணா a வந்து கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கணும். இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1, இந்த b-யை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 4. Find the derivative of y is equal to secant tan of square root of x. Secant of tan of square root of x. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ். அப்போ சீக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு தெரியணும். சீக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா சீக்கண்ட் எக்ஸ் இன்டூ டேன் எக்ஸ், இதான் வந்து ஃபார்முலா. சீக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் இன்டூ டேன் எக்ஸ். அதே போல் tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருது அப்படின்னு தெரியணும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் tan எக்ஸ், tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னா சீக்கண்ட் ஸ்கொயர்டு எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவும் தெரியும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் அப்படின்னா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. இங்கே ரூட் எக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ ரூட் எக்ஸ்னா
x power 1 by 2. அப்போ d by dx of x power 1 by 2 இதுதான் வந்து root x. இதை differentiate பண்ணோம்னா 1 by 2 into x power 1 by 2 minus 1. So this is equals to 1 by 2 into x power 1 by 2 minus 1 na minus 1 by 2. So this is equals to 1 divided by 2 into root x. 1 divided by 2 into root x. அப்போ இதை ஒரு ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கணும். d by dx of root x அப்படின்னா root x ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 divided by 2 into square root of x. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சுன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சீக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா சீக்கண்ட் எக்ஸ் இன்டூ டேன் எக்ஸ். அப்புறம் இந்த டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். அப்புறம் இந்த ரூட் எக்ஸ் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 2 into root x அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வரலாம். இதுதான் y. y equal to secant of tan of root x அப்படின்னு இருக்கு. அப்ப இதுக்கு வந்து dy by dx. dy by dx. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் தான் அப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் இங்க secant x இருக்குல்ல, secant x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant x into tan x. அப்ப இது வந்து secant of tan of root x. secant x into tan x. tan of root x. Okay, tan of root x, right? So first secant x differentiate பண்ணா secant x into tan x. அப்ப secant of tan of root x into tan of root x. next வந்து into chain rule apply பண்ணும். into இந்த tan root x differentiate பண்ணும். tan x differentiate பண்ணா secant square x. அப்போ tan root x differentiate பண்ணோம்னா secant square root x. அப்புறமா இந்த root x differentiate பண்ணோம்னா 1 divided by 2 into root x. 1 divided by 2 into root x. So ஃபைனலா நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா dy by dx is equals to இதான் ஆன்சர். secant of tan of root x into tan of root x. tan of root x into secant square root x whole thing divided by 2 into root x. இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.